ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சதுங்க. பிரியாணினா கேட்கவா வேணும்? பாய் வீட்டு பிரியாணி போல் செம்ம டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். இந்த பிரியாணி ரெசிபி செய்கிறதுக்கு குக்கர் வேண்டாம், அடுப்பு வேண்டாம், நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பட்டை, நம்ம சாதாரண பட்டை இல்லைங்க, சுருள் பட்டை சொல்லுவோம்ல, அந்த சுருள் பட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணிக்கு சுருள் பட்டை யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க. அதனால் சுருள் பட்டை எடுத்திருக்கேன். அப்புறமா கிராம்பு, ஒரு சிலர் லவங்கன்னு கூட சொல்லுவாங்க, அது 5 எடுத்துருக்கிறேன். அப்புறம் அன்னாச்சி பூ, அன்னாச்சி பூ 3 பூ எடுத்துருக்கிறேன். இவ்வளோ பூ தேவையான, நான் 1.5 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு அன்னாச்சி பூ அந்த கணக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் மராத்தி மொக்கு, அதில் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேங்க. மராத்தி மொக்கு போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு பிரிஞ்சி இலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஒடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம், சோம்பு, இதெல்லாம் சும்மா ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை அது வாசத்துக்கு. அப்புறம் மல்லி விதை, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகு ஒரு 20லேருந்து 25, அப்புறம் 5 ஏலக்காய். இது தாங்க நமக்கு பிரியாணி மசாலாவுக்கு செய்ய தேவையானது. இப்போ நம்ம அந்த தட்டில் எடுத்து வச்சோம்ல, இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு வடைச்சட்டியில் போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, கருகிடக்கூடாது, அந்த பச்சை வாசம் போயிடணும். அந்த வறுக்கும் போது அந்த வறுபடுற மனம் வரணும், அவ்வளோதான். லைட்டாக பொரிஞ்சு வந்தால் போதும், கருகாமல். அந்த நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணுறது, இந்த நம்ம பொருளெல்லாம் வறுத்துட்ருக்கோம்ல, இது வறுக்கிறதுல தாங்க இருக்குது. இதை நம்ம பக்குவமாக வறுத்து செய்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இதுதான் முக்கியமானது, பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு அரைச்சிட்டா போதும். இப்போ அடுத்ததாக பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, இது செய்கிறதுக்கு நான் 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேங்க. அந்த ரசப்பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். நம்ம பூண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி இஞ்சி எடுத்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ இஞ்சியா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டு செய்ய போகிறேன். அதனால தான் நான் 100 கிராம் பூண்டு, அப்புறம் 50 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஸோ பூண்டு மேலே உள்ள தொலி மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள தொலியை எடுக்காமல் அப்படியே அரைச்சிக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, தண்ணி கம்மியாக விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா வதக்கும் போது தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது பச்சை வாசம் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேங்க. ஏன்னா 1.5 கிலோ அப்படின்றதுனால நான் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் நான் 100 கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு, கூடவே ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். இது பார்க்குறதுக்கு டால்டா மாதிரி இருக்குது, டால்டா யூஸ் பண்ணிடாதீங்க, நெய் தான் பெஸ்ட்டு. இந்த குளிருக்கு நெய் ரொம்ப உறைஞ்சி போயிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு டால்டா மாதிரி தெரியுது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரிஜினல் நெய் தான். பாருங்கள், கடையில் வாங்கும் போதே மேலே எண்ணெயாக மிதக்குது, அடியில் கட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கரண்டி அளவுக்கு நெய் யூஸ் பண்ணால் போதும். நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லாதவங்க எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, இந்த பிரியாணி இலை சொல்லுவோம்ல, அதெல்லாம் போட்டுட்டு கூடவே 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வெங்காயம் எந்த மாதிரி வதங்கணுன்னா, நல்லா முருகலாக வதங்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் கூட பச்சை வாசம் இருக்கக்கூடாது. மெயினாக பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வதக்கிடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அரைகுறையாக நம்ம வதக்கிட்டு பச்சை வாசம் இருக்கும் போதே மற்ற பொருளெல்லாம் போட்டு வதக்கும் போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடுங்க. இந்த அளவுக்கு நான் இப்போ வதக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோஸ்டடாக வந்ததுக்கப்புறமா, இந்த வெங்காயம்லாம் ரோஸ்டடாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்த்துட்டு இதுவும் நல்ல பச்சை வாசம் எல்லாம் போயிடணும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் எடுத்து அரைச்சி வச்ச மொத்தத்தையும் போட்டுருங்க. ஏன்னா நம்ம 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி இதுதான் சேர்த்துருக்கோம். 1.5 கிலோ கறிக்கு நான் வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு நம்ம அதிகமாக சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும், நல்லா வதங்கிடும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இதில் தக்காளி போட்டுருங்க. தக்காளி வந்து நான் 1.5 கிலோ கறிக்கு 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து நம்ம பெங்களூர் தக்காளி, அந்த உருண்டை தக்காளின்றதுனால நான் 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதே நம்ம நாட்டு தக்காளினா 1/2 கிலோ எடுத்தால் போதும். ஏன்னா அது புளிப்பு அதிகமாக இருக்கும், இது புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் இது நான் 3/4 கிலோ எடுத்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த தக்காளி வந்து நல்லா தோலெல்லாம் மசிஞ்சு வந்துடணும். கொஞ்சம் கூட அந்த கட்டி கட்டி இருக்கக்கூடாது. நல்லா குழுன்னு மசிஞ்சு வர்ற அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்படியே வதக்கும் போது அந்த நல்லா தக்காளியை அமுக்கி விடுங்க, அது சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்ச மசாலா பவுடரெல்லாம் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை நம்ம மொத்தமாக எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக நான் வந்து இந்த பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் அரைச்சிருக்கேன். அரைச்சதை மொத்தமாக நான் போட்டுட்டேன். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி அரைச்சி வைக்கணுன்னா அதுக்கு வேணால் நான் இன்னொரு தடவை வீடியோ போடுறேன். அரைச்சி வச்ச மொத்தமும் நான் போட்டுட்டேன். அடுத்து நம்ம இதில் என்ன போட போகிறோன்னா காரத்துக்கு மிளகாத்தூள். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணால் மிளகாத்தூள் சேர்க்கலைன்னா மிளகா வத்தல் கூட நம்ம வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். ஸோ இப்படி மிளகாத்தூள் போடும்போது நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். மிளகா வத்தல்னால் நமக்கு ஒரு நேரம் வத்தல் எந்த அளவுக்கு காரம் இருக்குதுன்னு தெரியாது. ஒரு சில வத்தலில் காரம் இருக்கும், ஒரு சில வத்தலில் காரம் இருக்காது. அதனால் நான் மிளகாத்தூளே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மிளகாத்தூள் போட்டு கலருக்கு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிரியாணி நல்லா ரெட் கலரில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேங்க. இந்த புதினாவை வந்து நீங்கள் இப்படி முழுசாகவும் போடலாம், இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் போட்டு கூட வதக்கலாம். ஸோ நான் இது வந்து முழுசாக போடும்போதும் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் முழுசாகவே போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக போடலாம். இதுவும் நல்லா வதக்கணும். புதினாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது சீக்கிரமாக வதங்கிடும், 2 நிமிஷத்துலேயே வதங்கிடும். சூப்பராக வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தடுத்து நம்ம குக் பண்ணும்போது அந்த புதினா இலையெல்லாம் இன்னும் நல்லா வதங்கி வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் இப்போ பெருசாக தெரியுது. நம்ம பிரியாணி செஞ்சு முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1.5 கிலோ கோழிக்கறி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா பெருசாகவே வெட்டி வாங்கிக்கோங்க. ரொம்ப பிரியாணிக்கு எப்போவுமே சிக்கன் வந்து பெரிய பீஸாக தான் இருக்கணும், சின்ன பீஸாக இருக்கக்கூடாது. ஸோ பெரிய பீஸாக நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கணுங்க. இது வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிறதுலையே சிக்கன் வந்து வெந்துடணும். இந்த மசாலா நம்ம போடுறோம்ல, இந்த மசாலாலேயே சிக்கன் வந்து வதங்கி வந்துடணும். தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கோங்க. சிக்கன் வேக அதில் உள்ள எண்ணெய், அந்த கொழுப்பு தன்மை வந்து எண்ணெயாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முழுக்க இது வந்து நம்ம இந்த மசாலாலேயே வெந்து வந்துடணும். சிக்கன் வதக்கும்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்த ரைஸ் நம்ம அரிசி போடுவோம்ல, அப்போ அரிசிக்கு ஏற்ற மாதிரி அப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் இதுக்கு தேவையானது மட்டும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம எண்ணெயிலே வேக வைக்கிறது, இந்த மசாலாலே வேக வைக்கிறதுன்றதுனால ஹை ஃப்ளேமில் வச்சா அடியில் பிடிச்சிரும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி அப்பப்போ கிண்டி விட்டு வேக வைங்க. இது வந்து எண்ணெயிலே வேகும்போது, இந்த மசாலாலே வெந்து வரும்போது அதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
கறி வதக்கும்போது இது கொஞ்சம் வேகட்டும், ஒரு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இது நம்ம வதக்கும்போதே அரிசி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் டம்ளரில் அளக்கும்போது எனக்கு இந்த டம்ளரில் 3 1/2 டம்ளர் அளவுக்கு வந்ததுங்க, அரிசி வந்தது. ஸோ 3 1/2 டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளக்குறோங்கிறது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த டம்ளரில் அரிசி டம்ளராக இருந்தாலும் சரி, கிண்ணமாக இருந்தாலும் சரி, எதில் அளக்குறோமோ அந்த இதிலே தான் நம்ம பிரியாணிக்கு வேகிறதுக்கும் தண்ணி ஊற்றணும். ஸோ அதனால் நான் இந்த டம்ளரில் கணக்கு பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து எனக்கு 1 கிலோ அரிசிக்கு 3 1/2 டம்ளர் வந்ததுங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது நம்ம அரிசி எந்த அளவுக்கு போடுறோமோ அதை விட 1 மடங்கு கறி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 1 கிலோ அரிசின்னா 1.5 கிலோ கறி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 2 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 3 கிலோ கறி சேர்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோக்கு தேவைங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 3 டம்ளர் அரிசி அளந்துட்டேன். இதை வந்து ஒரு தடவை கழுவுனா போதும், 2 3 தடவைலாம் நம்ம கழுவ தேவையில்லை. ஸோ இது ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறலாங்க. ஏன்னா கண்டிப்பாக 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் ஊறணும். அதுக்கு மேலேயும் ஊறக்கூடாது. அதுக்கு மேலேயும் ஊறினாலும் அரிசி வந்து உதிரி உதிரியாக வராது, அந்த பிரியாணி உதிரி உதிரியாக இருக்காது. அதனால தான் அந்த மசாலாவில் சிக்கனை கலந்த உடனே நீங்கள் இதை அரிசியை கழுவி வச்சுருங்க. சிக்கன் வெந்து வர்றதுக்கும் அரிசி ஊறி வர்றதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். சிக்கன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து நான் கழுவி ஊற வச்சுட்டேன். சிக்கன் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேகணுன்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து மூடியை திறந்து கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வைங்க. அப்போ தான் அதை அடி பிடிக்காமல் ஒன்று போல் வெந்து வரும். இப்போ சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சு, அந்த அரை வேக்காடுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வரும்போது நான் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அந்த மாதிரி வேக விடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். தயிர் நீங்கள் கெட்டி தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. ஆனால் என்ன, புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அந்த 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன், நிறையா இல்லை. எதுக்காகனா டேஸ்ட்டுக்கு. நமக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்து ஹோட்டலில் அந்த பாய் வீட்டிலலாம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் வேணும்னா இது லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் அஜினோமோட்டோ சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா சமையலில் அடிக்கடி அஜினோமோட்டோ சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போவாவது ஒரு தடவை சும்மா கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல, நல்லா தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்குறேன், நிறையா சேர்க்கலை. ஸோ இப்போ பாருங்கள், கறி வந்து நல்லா 30 நிமிஷம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம அரிசி எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் தான் நான் வந்து இது அரிசி 7 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நான் 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி. இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதனால தான். ஸோ பாருங்கள், இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவுன அரிசி இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி போடும்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி ஊற்றி, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியே இல்லாமல் அரிசியை மட்டும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்தோம்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் பிரியாணி வந்து குழஞ்சிரும், அந்த உதிரி உதிரியாக வராது. அதனால் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் வதக்கும் போதே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு நீங்கள் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு தண்ணியெல்லாம் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும், அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பாதி வேகும்போது இதில் நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அரிசி மொத்தமாகவும் வெந்துச்சுனாலும் நம்ம அதுக்கப்புறமா அரிசி வந்து கிண்டி விட முடியாது. எலுமிச்சம்பழம் சாறை வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக கிண்டி விடணும். அதனால் பாதி வெந்திருக்கும் போதே எலுமிச்சம்பழம் ஜூஸை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். நான் 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். பெரிய பெரிய எலுமிச்சம்பழம் வந்து 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன்.
இதில் 3/4 பாகம் ஊற்றிட்டு 1/4 பாகம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரொம்பவும் புளிப்பாயிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம். அது போக எலுமிச்சம்பழம் தேவைக்கு மட்டும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கிண்டிடாதீங்க. ரொம்ப கிண்டுனா குழஞ்சி போயிடும். கிண்டிட்டு இப்போ இதை மூடி வச்சுடுங்க. இது தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக வற்றி வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்துடுச்சு. நான் சும்மா லைட்டாக மேலால் தான் எல்லாம் கிண்டி விட்டுட்டுருக்கிறேன். ரொம்ப அடியிலலாம் கிண்டலை. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பிளேட் வச்சு இப்போ தம் வச்சிடலாங்க. நான் வந்து அரிசி போட்ட உடனே இன்னொரு பாத்திரத்தில் சுடு தண்ணி, நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். அந்த தண்ணியை எடுத்து நம்ம பிரியாணி செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்து மேலே மூடி வச்சு, அந்த மூடிக்கு மேலே இந்த சுடு தண்ணி வச்சு அது ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து நம்ம அடுப்பில் நெருப்பு வச்சு தம் வைக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இப்படி தம் வச்சுருங்க. தம் வைக்கும்போது ஸ்டவ்வு வந்து சிம்மில் இருக்கணும். ஹைலையும் இருக்கக்கூடாது, மீடியம்லேயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும், நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம்மை இறக்கிட்டு இப்போ பிரியாணியை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, அரிசியும் நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாகவும் குழையாமல் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா பூ போல் வெந்துருச்சுங்க. சுட சுட பிரியாணி எடுத்து வச்சு சைட் டிஷ்ஷுக்கு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி நான் எந்த மெத்தடில் சொன்னேனோ அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேங்க. பாய்.